சும்மா அபிநயிச்சதா சூடுன்னு പറഞ്ഞിട്ട്. ஹாய். ஹலோ பாலா. கோகிலா. இப்போ ஒரு காரியம் கிடைச்சிடுறேன். சுட 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 இந்த புகை தெரியுதா? அப்படியே காட்டு, இந்த ரசத்தை காட்டு. രസം ഓക്കെ. ഇപ്പം ഞങ്ങൾ എടുത്തതാ. ഇപ്പോൾ ഈ രസം നമ്മൾ ആൾറെഡി ഉണ്ടാക്കിയതാണ്. പക്ഷേ എന്തുകൊണ്ട് ഞങ്ങൾ രണ്ടുപേരും ഇത് കാണിക്കുന്നുണ്ട്? രസം ഉണ്ടാക്കിയ രസം. പക്ഷേ രസത്തോടൊപ്പം അന്ന് പെപ്പർ ചിക്കനാണ് കഴിച്ചത്. വേറെ ആരും ട്രൈ ചെയ്യാത്ത ഒരു ഐറ്റം ഉണ്ട്. அது இன்னும் ഞങ്ങൾക്ക് காணிச்சு தரும். கண்டிப்பா நாங்க காட்ட போறோம். தமிழ்லயும் பேசணும்ன்றாங்க. சொல்லு. தமிழ்லயே பேசுறேனா? நடுவுல கொஞ்சம் மலையாளம் சொல்லு. ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்ட்டு. ஸ்பெஷல் ஐட்டம் வந்து காமிச்சிடலாம். ஓகே. கோகிலா. ஆமாமா. இன்னைக்கு ശരിക്കും പറഞ്ഞാൽ ஒரு டிஃபரண்ட் ஐட்டமா നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നത്. ஆமா. ஆமா. அப்படியே എന്താണ് പറയോ? மட்டன் ஃப்ரை. காட்டு. ஓ மட்டன் ஃப்ரை. மட்டன் பிரைன் வித் ரசம். சூப்பரா பண்ணிடுவியா? சாமையா பண்ணிடலாம். இது எனக்கு தோணுன ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ரசம் வித் மட்டன் பிரை. ஆமா. இல்லே? கண்டிப்பா மாமா. அடிச்சு போலிக்கடா. ஓகே, இப்போ கடாய் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வெல்லம் ஒழிக்கணும். வெல்லம் ஒழிச்சிட்டு பிரெயின் இருக்கு இல்லையா, இந்த பிரெயினை வந்து வேவிக்கணும். அப்போ தான் அதோடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் வந்து போகிறதுக்காக வேக வச்சுட்டு, அப்புறம் இதில் வந்து மஞ்சள் பொடி இடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி இடணும். ஒரு 1/4 ஸ்பூனு. சூப்பராக பண்ணிடுவல. சூப்பராக பண்ணிடலாம் மாமா. 5 நிமிஷம் தான் வைக்கணும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட் குக் பண்ணணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அதனால. ഓക്കെ. അതേ മാതിരി ഒരു കാര്യം കൂടെ പറയാം. ഈ ബ്രെയിൻ എന്ന് പറയുമ്പോൾ ഓവർ കുക്കിംഗ് ആയാൽ അത് അത്രയും ടേസ്റ്റ് ഉണ്ടാവില്ല. ടേസ്റ്റ് ഉണ്ടാവും, ബ്രെയിൻ ഭയങ്കര ടേസ്റ്റ് ആണ്. പക്ഷേ ഓവർ കുക്കിംഗ് ചെയ്താൽ അത് ശരിയാവില്ല. എനിക്ക് തോന്നുന്നു ഒരു 5 മിനിറ്റ്സിൽ അത് എടുത്തേക്കണം. 5 മിനിറ്റ്സ് മുമ്പേ എടുത്തേക്കും. അത് നമുക്ക് കണ്ട മനസ്സിലാവണം. കുറച്ച് തിളപ്പിച്ച് വരണം. இப்போ பாருங்க, இப்போ மஞ்சள் பொடி அப்படியே மேலே இருக்குல்ல, இப்போ சூடு ஏற மஞ்சள் பொடி வந்து அப்படியே கரையும் வெள்ளத்தில் அப்புறம் அந்த பிரெயினில். இந்த மாதிரி நல்லா வெள்ளம் வந்து சூடாகி வருது இல்லையா, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 4 மினிட்ஸ் தான், ஆஃப் பண்ணிடலாம். 4 மினிட்ஸ் கூட அவசியம் இல்லை. ஹை சூடானீங்கள் 3 மினிட்ஸ் போதும். 3 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்லலாம் கண்டது அந்த பாயில்ஸ் வரும்போது ஆஃப் ஆயிடணும். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: காஷ்மீர் சில்லி, பெப்பர் பவுடர், சால்ட்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எங்கன நம்ம வீட்ல தானே? ஹோம்மேட். வீட்லயே அரைச்சு வச்சு ஹோம்மேட் செய்யும்போது அதுக்கு வேற பயங்கர டேஸ்ட் இருக்கும். ரெடியா? ரெடி. ബ്രെയിൻ ഫ്രൈ നന്നായി വന്നില്ലെങ്കിൽ നമ്മളെ കുറിച്ച് എന്ത് പറയുന്നറിയോ? നമുക്ക് ബ്രെയിൻ ഇല്ലെന്ന് പറയും. ஓகேல மாமா, மசாலா மாத்திரம் நான் மிக்ஸ் பண்ணி தட்டுமா? கண்டிப்பா. ஏன்னா மாமா தான் எக்ஸ்பர்ட் இதுல. இந்த ബ്രെയിൻ ഫ്രൈയെ കുറിച്ച് കഴിക്കുമ്പോൾ ഇത് സക്സസ് ആകുമ്പോൾ ഒരു കാര്യം പറഞ്ഞു തരാം. എത്ര ചാനലിൽ മട്ടൻ ബ്രെയിൻ ഫ്രൈ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും. കൊഞ്ച് കണ്ടിട്ടുണ്ടാവും, കരിമീൻ കണ്ടിട്ടുണ്ടാവും, മട്ടൻ കണ്ടിട്ടുണ്ടാവും, ചിക്കന്, ബീഫ് എല്ലാം കണ്ടു. പക്ഷെ ബ്രെയിൻ ഫ്രൈ പറയുന്നത് ഒരു എക്സ്ക്ലൂസീവാണ്. അതുകൊണ്ടാണ് ഞാൻ രസം ആദ്യമേ കാണിച്ചിട്ട് ബ്രെയിൻ ഫ്രൈയെ എങ്ങനെ ചെയ്യണമെന്ന് എക്സ്ക്ലൂസീവായിട്ട് കാണിക്കുന്നത്. ഓക്കെ മാമ. എല്ലാവരുടെ സമയത്തോടെ ഞാൻ மசாலா மிக்ஸ் செய்ய போவோம். ஓகே. கொஞ்சம் ஆயில் இங்கே வேறு இந்த சின்ன ஒரு பிளேட்டில் லைட்டாக அப்படி ஒரு ஆயில் போட்டுக்கிறேன். நம்ம பெப்பர் தான் ப்ரைன் ஃப்ரையோட. இப்போ பெப்பர் பாருங்கள், 1 ஸ்பூனு. ஓகே. பட் நான் கொஞ்சம் அதிகம் போடுவேன். 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஓகே. 2 ஸ்பூன் பெப்பருக்கு அது என்னது?
3/4 டீஸ்பூன் சால்ட் போட்டாச்சு. இது எங்களோட இஷ்ட பிரகாரம். இந்த கிரீன் சில்லி நான் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம். வாமா காஷ்மீர் சில்லி. ஓ சாரி இந்த வாட்டியுமா அது நான் மனப்பூர்வம் செய்ததா? அப்படியா? மனப்பூர்வம். ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதிകം ഇടാൻ പാടില്ല. ഓക്കേ. ஏன்னா அதுவும் பிரெயினில் சேருമ്പോൾ പെട്ടെന്ന് അത് കയറി പിടിക്കത്തില്ല. സോ ഇത്ര മതി. ചിന്ന സ്പൂണിൽ ഒരു ഒരു കാര്യം പറയാം. ബ്രെയിൻ ഫ്രൈ ചെയ്യാനായിട്ട് ശരിക്കും പറഞ്ഞാൽ 15-20 മിനിറ്റ് പോലും ആവശ്യമില്ല. 10 മിനിറ്റ് ആവശ്യമില്ല. അത് നമ്മൾ പ്രാക്ടീസ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ 10 മിനിറ്റ് ആവശ്യമില്ല. ഇത് നിങ്ങൾ ട്രൈ ചെയ്യുമ്പോൾ വിത്തിൻ 15 മിനിറ്റ്സ് നിങ്ങൾ ചെയ്തിരിക്കും. വളരെ സിമ്പിളാണ്. പക്ഷെ മട്ടൺ ബ്രെയിൻ കിട്ടാൻ ഭയങ്കര പ്രയാസമാണ്. ഏത് സ്റ്റേറ്റിൽ പോയാലും അത് കിട്ടാൻ പ്രയാസമാണ്. തമിഴ്നാട്ടിലൊക്കെ ഞാനിതെങ്ങനെ എൻ്റെ ചെറുപ്പത്തിൽ എന്നെ പട്ടി കടിച്ചപ്പോൾ എനിക്ക് ഡെയിലി മസ്റ്റ് നോൺ വെജ് കഴിച്ചിരിക്കണം. പക്ഷെ അതിൻ്റെ പകരം എന്നാ പട്ടി കടിച്ചാൽ അന്നത്തെ കാലഘട്ടത്തിൽ ചെറുപ്പത്തിൽ നോൺ വെജ് ഒന്നും കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല ഡോക്ടർ. അപ്പോഴാണ് എൻ്റെ അമ്മ എനിക്ക് ഈ മട്ടൺ ബ്രെയിൻ എനിക്ക് തന്നത്. സോ അതിൻ്റെ ടേസ്റ്റ് എന്ന് പറയുന്നത് ഭയങ്കര ഒരു ലെവലാണ്. പക്ഷെ മട്ടൺ ബ്രെയിൻ കിട്ടാറില്ല. നിങ്ങൾ വേണമെങ്കിലും ചോദിച്ചു നോക്ക്. വെളുപ്പിന് വന്ന ആളുകൾ ഇതിൻ്റെ ടേസ്റ്റ് അറിയുന്ന ആളുകൾ വെളുപ്പിന് വന്ന് അപ്പം തന്നെ മേടിച്ചിട്ട് പോകും. നമുക്ക് നോക്കാം ഇതെങ്ങനെ മിക്സ് ചെയ്യുന്ന നോക്കാം. എന്താ ഓയിലിൽ ഓക്കെ. sorry babu. Wow. Okay. ചുമ്മാ അഭിനയിച്ചതാ ചൂടെന്ന് പറഞ്ഞിട്ട്. പട്ടിച്ചെന്ന് പറഞ്ഞാൽ ഏമാത്തിട്ടേ. சூடு இருக்கும்ல மாமா உண்மையில அதுல. വേറൊരു കാര്യം കൂടെ ചെയ്യാം. എൻ്റെ കയ്യിൽ ഇപ്പോൾ ഫോക്കില്ല. ഫോക്ക് ഉണ്ടെങ്കിൽ ഫോക്കിൽ തടവിട്ട് അകത്ത് കൂടെ ഇങ്ങനെ ഇടാം. പക്ഷെ അതിൻ്റെ ആവശ്യമില്ല. ഇത് തന്നെ ഭയങ്കര ടേസ്റ്റ് ആയിരിക്കും. சூப்பர் இல்ல? சூப்பர். ஆமா உண்மையிலே ஸ்மெல் நல்லா சூப்பரா இருக்கு. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பெப்பரோட இது பயங்கர நல்ல மனம். அதனால வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்பவுமே வீட்டில் தான் அரைக்கணும். எல்லாரும் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்புறம் வந்து இப்போ பேன் வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஆயில் ஊற்றிடலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோலியே வச்சுக்கணும். ஏன் ஸ்லோவில் வைக்கணும்? ஸ்லோவில் வச்சாதான் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். பிரெயின் மட்டும் எப்படும் ஓவர் ஃப்ரை செய்தால் டேஸ்ட் ഉണ്ടാവില്ല. ஓகே. மசாலா ஒன்றும் வேஸ்ட் பண்ணாது. எல்லாத்தையும் அதில் போட்டு. ஓகே. மாமா எனக்கு ஒரு டவுட்டு. நான் பிரெயின் வந்து சின்னதா இது பண்ணி பொரியல் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பொரியல் மலையாளத்தில் சம்சாரிக்க அவருக்கு മനസ്സിലാവില്ലേ? பொரியல் அது என்னது? முட்டை பொரியலா? ஓகே. எக்கு பொரியல் இருக்குல்ல, அது தக்காளிയൊക്കെ ഇടുവോ? தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு കാശ്മീർ ചില്ലി എല്ലാം പോട്ട് பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுவோம்ல. ഇത് എൻ്റെ ഒരു സ്റ്റൈല്. എന്തുകൊണ്ട് വലിയ പീസ് ഇട്ടു, എന്തുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ ചെയ്യുന്ന വെച്ചാൽ ഒരു പ്രാവശ്യം ട്രൈ ചെയ്ത് നോക്ക്. ഞാൻ പറയുന്നത് സത്യമാണ്.
കാരണം നമ്മൾ ചെയ്യുന്നതെല്ലാം അറിഞ്ഞാൽ പോലും ഒരു പ്രാവശ്യം ടെസ്റ്റ് ചെയ്തിട്ട് നിങ്ങൾ എടുത്ത് കൊടുക്കും. അല്ലെങ്കിൽ എന്ത് പറയും? ബ്രെയിൻ ഇല്ല. ഇത് മാമോட ரெசிபி. എന്താ റെസിപ്പി? നമുക്കത് നോക്കാം. അടിപൊളിയായിരിക്കും, വിശ്വസിക്കുക. கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம இது திருப்பி போடணும். 2 நிமிஷம் தான் போடணும். ஓகேவா? அதனால இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம். இது ரொம்ப சாஃப்டா இருக்கே. நீ சாஃப்டா இருக்குல்ல, அதை திரிச்சிட்டலല്ലോ. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. அது திரிக்கலல்ல. ஃபோக் தான். ஒரு டூத் பிக் குத்தி നോക്ക്. ഇവിടെ കുത്തി നോക്ക്. ഓക്കേ. ഇപ്പോ മനസ്സിലാവുന്നുണ്ടോ? തിരിച്ചു പോട്ടത് കുത്തി നോക്ക്. இதுல திருச்சிட்டது அந்த ஃபோக் இடும்போ உனக்கு புரியும். புரியுதா? புரியுது மாமா. ஓகே, அதை திருப்பிடு. அந்த பீஸ். ஒரு செகண்ட். ஃபோக் டெக்னாலஜி. நல்ல ஸ்மெல் மாமா. சூப்பரா இருக்கும்டா கண்ணா. நல்ல மனசோட நல்ல சந்தோஷத்தோட குக்கிங் செய்தால், ஸ்நேகத்தோட பரிமாறியால் ஆயுசு கூடும். ஓகே, இப்போ நம்ம மாமாக்கு வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணலாம். எப்படி பாருங்கள், இந்த பிளேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இங்கே எல்லாருமே வந்து இது 5 இது இருக்குது. ரைஸு, இதில் கறி, இதில் வந்து வெஜ்ஜீஸு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றோம்னா ரைஸு, ரசம், மோர் அந்த மாதிரி ஒன்று சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து ரசம். ரசம், நல்ல ரசம், ரசம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரைனு. இப்போ நான் பண்ண வெஜ்ஜிஸ் எல்லாம் வைக்கிறேன். இது வந்து சீரை, பருப்பு போட்டு வச்சது சீரை, அப்புறம் பீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் மாமாக்கு. பீன்ஸு, அப்புறம் இது வந்து டபுள் பீன்ஸ் போட்டு இது பண்ணுறது. சும்மா கொஞ்சம் டபுள் பீன்ஸு. நெக்ஸ்ட்டு முட்டை வந்து ஃப்ரை பண்ணது. அப்புறம் இந்த சிப்ஸு வந்து மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சிப்ஸோட மாமா வந்து ரசம் சாப்பிடுவார். அப்புறம் இதுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லித்தரேன். அப்புறம் இப்போ பிளேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பிரெயினோட ஸ்பெஷலுன்றதுக்காக நான் வந்து இதெல்லாம் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்து வெஜ்ஜிஸ்க்காகவே நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ மாமா சாப்பிட்றலாம், ஏன்னா ஆறிடும். இதோ வந்துட்டேன் மாமா, வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு அறுசுவை உணவு. இப்போ பிரெயின் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிரெயினும் ரசமும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மாமா. பிரெயின் ரெசிபி மாமா தானே எனக்கும். நீ சாப்பிட்டு பாரு, அப்போ தெரியும் மாமாவோட வேல்யூ என்னன்னு தெரியும். இந்த பிரெயின் ஃப்ரையோடைய ஒரு டெக்னிக் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் சிலப்போ നിങ്ങൾക്ക് ബുദ്ധിമുട്ടായി. അതായത് കറക്റ്റ് ടൈമിൽ എടുക്കണം. ഓവർ റോസ്റ്റ് ആവാൻ പാടില്ല, അണ്ടർ റോസ്റ്റ് ആവാൻ പാടില്ല, ഓവർ കുക്കിംഗ് പാടില്ല. ഇതാണ് ഇതിൻ്റെ പദം. ഔട്ടർ ലെയർ റോസ്റ്റ് ആയിരിക്കണം, ഇന്നർ ലെയർ ഇത്രയും സോഫ്റ്റ് ആയിരിക്കണം. ഔട്ടർ ലെയർ കഴിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും, ശബ്ദം കേൾക്കും.
இது வேரியஸ் டிஃப்ரெண்ட் வேல பண்ணலாம். தக்காளி இட்டு മുട്ടഗോസ് പോലെ മുട്ട പൊരിയൽ പോലെ ചെയ്യാം. പക്ഷെ ടേസ്റ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇതാണ് ടേസ്റ്റ്. ബെസ്റ്റ് പീസാണ് എനിക്ക് തന്നെ. ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ, വേറൊരു കാര്യം, എന്താ ചീര, ബീൻസ്, ഡബിൾ ബീൻസ് ഇതെല്ലാം ചെയ്തത് കോക്കില തന്നെയാണ്. പക്ഷേ ഇന്നത്തെ എപ്പിസോഡ് ഈ മുട്ട വരെ ചിപ്സ് കടലിൽ നിന്ന് മേടിച്ചതാ, രസം വരെ കോക്കിലാണ് ചെയ്തത്, ഈ ചോറ് വെച്ചത് കോക്കില തന്നെയാണ്. ഞങ്ങൾക്കൊരു இந்த சேனலோட ஒரு பாசிட்டிவிட்டி എന്താണെന്നറിയോ, എക്സ്പേർട്സിക്ക് മാത്രമല്ല, കോക്കിലയുടെ ലക്ഷ്യം അതായിരുന്നു, ഏറ്റവും എളുപ്പം വഴിയിൽ ഹെൽത്തി ആയിട്ട് വിത്തിൻ മിനിറ്റ്സ് നമ്മളൊരു വീഡിയോ ഇടുന്നു, 1 മണിക്കൂർ 2 മണിക്കൂർ, അത് കാണുമ്പോൾ തന്നെ എല്ലാവർക്കും പേടിയാവും, 1 മണിക്കൂർ 1.5 മണിക്കൂർ എടുക്കുമോ ഒരു ബിരിയാണി ചെയ്യാനായിട്ട്, മടുത്തു പോകും. പക്ഷെ കോക്കില இந்த சேனல் തുടങ്ങിയ ഒരു റീസൺ എന്താണെന്ന് വെച്ചാൽ വിത്തിൻ 15-20 മിനിറ്റ്സ് 20 മിനിറ്റ്സിൽ ബിരിയാണി ഉണ്ടാക്കി തരും. ഇത് ഇപ്പം இந்த ബ്രെയിൻ ഫ്രൈ ഉണ്ടാക്കാൻ ജസ്റ്റ് 12 മിനിറ്റ്സ് എടുത്തു. സോ അത് ലൈഫിൽ നമുക്ക് കാര്യങ്ങൾ പ്രാക്ടീസ് ചെയ്യുമ്പോൾ പെട്ടെന്ന് നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റും. ഏതും എളുപ്പമുള്ള കാര്യമാണ്. എന്താ കോക്കില നീ പേസ്? எல்லாரும் கண்டிப்பா பிரைன் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிரைன் ரொம்ப நல்லது. அப்புறம் இது மாமாவோட ரெசிபி, எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிரைன் ரொம்ப நல்லதுன்னா கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு பிரைன்ல. அதாவது எப்பனா டெய்லியும் இல்ல, எப்பனா ஒரு இட்ஸ் வெரி டேஸ்டி, வெரி டேஸ்டி. வீக்லி ஒன்ஸ் കഴിക്കാം, നല്ലതാണ്. മട്ടൺ ലിവർ ഭയങ്കര നല്ലതാണ്. മട്ടൺ ലിവറുടെ സ്പെഷ്യൽ കാണിക്കാം. മട്ടൺ ലിവറിൽ ഏറ്റവും വലിയൊരു ഗുണമുണ്ട്, ഹീമോഗ്ലോബിൻ കണ്ടന്റ്. இந்த ലോകത്ത് ഏത് മെഡിസിനെക്കാളും മട്ടൺ ലിവറിലാണ് കഴിക്കുമ്പോഴാണ് കൂടുതൽ. ഇറ്റ്സ് സയൻറ്റിഫിക്കലി പ്രൂവൻ. കുറേ കാര്യങ്ങൾ, കുറേ നല്ല കാര്യങ്ങൾ വി വിൽ ഷെയർ ഇൻ ദിസ് ചാനൽ. നല്ല കാര്യങ്ങൾ സംസാരിക്കാം, നല്ലത് മാത്രമേ ചിന്തിക്കാം, ആഘോഷിക്കാം, സന്തോഷിക്കാം. ഓക്കെ ബാല, കോക്കില.